எதிர்வர போற 5 நாட்களுக்கு எந்த விதமான தாக்குதலும் ஈரான் மேல அமெரிக்காவால் நடத்தப்படாதுன்னு சொல்லி நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அவர் சொல்றது போய் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்தப்படவே இல்லை. அவர் யாரோட கதைச்சாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாம இருக்கு. இது ஒரு போர் தந்திரோபாயம் சொல்லி ஈரான் பதில் சொல்லியிருந்தது. அந்த பதிலுக்கு பிறகு நேற்று குறைஞ்சிருந்த எரிபொருள் விலை திரும்பவும் சர்வதேச சந்தையில் $100 தாண்டி ஒரு பேரல் மசகெண்ணெய் இப்ப விற்பனை செய்யப்பட்டது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில ஒரு ரகசியமான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு தகவலை அவர் சொல்லி இருக்கிறார் சொல்லி இஸ்ரேல் சார்பு ஊடகங்கள் இன்னைக்கு செய்தி வெளியேற்றிருந்தது. இந்த போர் சம்பந்தமா பல சம்பவங்கள் நேற்றைய ட்ரம்பினுடைய அறிவிப்புக்கு பிறகு இன்னைக்கு நடந்திருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்குன்றத இன்னும் விளக்கமா இந்த வீடியோல பார்த்திடலாம். முதலாவது, ஒரு சில நாடுகள் நெருக்கடியை சமாளிக்க முடியாத கட்டத்துக்கு போயிருக்கு என்றதுதான் இன்றைக்கு அதிகம் பேசப்படுற செய்திகள். பிலிப்பைன்ஸ்ல 45 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க தேசிய எரிபொருள் அவசரகால நிலைமைன்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு அவசரகால நிலைமையை அறிவிச்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு செய்தி வழி வந்திருந்தது. ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் அந்த நாட்டில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 45 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு இருந்தாலும் கூட இப்பவே முன்னாயத்தமா இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. கென்யால கிட்டத்தட்ட 20% எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இப்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமை இப்படியே 2 கிழமைகளுக்கு நீடிக்குமா இருந்தா ஒட்டுமொத்தமா கென்யாவும் முடங்கும் என்ற மாதிரியும் இன்னைக்கு ஒரு செய்தி சர்வதேச ஊடகங்கள் பேசப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்ல விமான போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருள் விலைகள் 79% அதிகரிக்கப்பட்டிருக்கு. 79% சொன்னா யோசிச்சு பாருங்க, சாதாரணமா 10-15% கூடுற சந்தர்ப்பத்திலேயே சமாளிக்க முடியாது. 79% எரிபொருள் விலை எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த போருக்கு பிறகு பங்களாதேஷில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிற 2வது சந்தர்ப்பமா இது பதிவாகி இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு வாஷிங் மிஷின் பயன்படுத்துற சந்தர்ப்பத்தில் கிழமையில ஒரு நாள் மட்டும் பயன்படுத்துங்க, இது அரசாங்கத்துக்கும் செய்யற உதவியா இருக்கும் என்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இலங்கைக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்றதுக்கு ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அமைச்சரவையினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச அறிவிச்சிருந்தார். ராஜதந்திர ரீதியான சில முயற்சிகள் இப்ப முன்னெடுக்க இந்த பேச்சுவார்த்தைகளினுடைய முடிவுல ரஷ்யாட்ட இருந்தும் எரிபொருளை வாங்க முடியுமா என்றதை பற்றி அரசாங்கம் யோசிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லியும் அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். இதே நேரம் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில 2 பேரும் போன்ல கதைச்சிருக்கிறாங்க. எப்பவும் நெருக்கமான நட்பு நாடா இருக்கிற 2 நாடுகளும் அவசர கால நிலைமையில இல்லாட்டி ஒரு நெருக்கடியான நிலைமையில 2 நாடுகளும் சேர்ந்து சவாலை எதிர்கொள்வோம், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் சொல்லி நரேந்திர மோடி திரும்பவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு இந்த வருஷத்துல கொடுக்க இருந்த $380 மில்லியன் உதவி $480 மில்லியன் அதிகரிக்கப்பட்டிருக்கு. $100 மில்லியன் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் $200 மில்லியன் உடனடியாக விடுவிக்கப்படும் சொல்லியும் ஏடிபி ஆசிய அபிவிருத்தி வங்கியால் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமா பார்க்கிற நேரத்தில் எரிபொருள் நெருக்கடி அதிகரிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான பண உதவிகள் கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய உதவி, ரஷ்யாவோட நடத்தப்பட்டிருக்கிற பேச்சுவார்த்தை, ஈரான் தூதுவர் நேற்று சொல்லியிருந்தார் இந்த சந்தர்ப்பத்திலையும் இலங்கைக்கு எரிபொருளை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் சொல்லி. அதுக்கு பின்னால வேற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரியான அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய நெருக்கடியான நிலைமை இப்போதைக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு என்ற மாதிரி தான் இந்த செய்திகளை பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவிச்சிருந்தார் 5 நாட்கள் போர் நிறுத்தம். அந்த 5 நாட்களும் ஈரானுடைய எந்த விதமான கட்டமைப்புகள், எரிசக்தி கட்டமைப்புகள் மேலேயும் தாக்குதல் நடத்த போறது கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். ஆனால் அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படவே இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனக்குத்தானே கதைச்சிருக்கிறார் போல என்ற மாதிரி நக்கலான சில பதில்கள் ஈரான் தரப்புல இருந்து வெளிவந்திருந்தது. ஆனாலும் சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகள் இன்றைக்கும் வெளிவந்திருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாலும் கூட அதுக்கு பிறகு அந்த அறிவிப்பு வெளி வந்ததுக்கு பிறகு இஸ்ஃபஹான் சொல்லப்படுற ஒரு இடம் மேலையும் சொல்லப்படுற ஒரு இடம் மேலையும் ஈரான்ல இருக்கிற முக்கியமான கேஸ் கட்டமைப்புகள் இருக்கிற 2 இடங்கள் மேல அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி ஈரான் ஊடகங்கள்ல பேசப்பட்டிருந்தது. பெரிய அளவான சேதங்கள் ஏற்படாட்டியும் கூட, கட்டமைப்புகள் சிதைக்கப்படாட்டியும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த கருத்துக்கு பிறகு இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு என்ற செய்தி ஈரான் ஊடகங்கள்ல வெளிவந்திருந்தது. என்று சொன்ன இந்த 5 நாட்கள் போர் நிறுத்தம் என்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எரிபொருள் விலையேற்றத்தை குறைக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த போருக்கான ஒரு கால அவகாசத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் ஒரு விதமான உத்தியா தந்திரோபாயமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நேற்றைய நாளிலேயே ஈரான் அறிவிச்சிருந்தது. சர்வதேச ஊடகங்களையும் இன்றைக்கு அதிகம் அது பேசப்பட்டிருந்தது. என்று சொன்ன 5 நாட்கள் போர் நிறுத்தம் சொல்லி ஒரு பக்கம் அறிவிக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய 100கணக்கான படைகள் இதுவரைக்கும் இந்த போர்ல பயன்படுத்தப்படாத படைகள் இப்ப மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த 5 நாள்
நாள் கால அவகாசத்தை அந்த படைகள் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தலாம் என்ற மாதிரி பெரும்பாலான சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. பொதுவாக வெளிப்படையாக பார்க்குற நேரத்திலேயே ட்ரம்ப் மாதிரியான ஒருத்தர் தோல்வி மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் கிடையாது. இப்போ அமெரிக்கா பின்னடைஞ்சிருக்கு, ஈரானுடைய சவாலை எதிர்கொள்ள முடியாம தடுமாறி கொண்டிருக்கு என்ற மாதிரி பேசப்பட்டாலும் கூட இந்த போரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மாதிரியான ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிற நபரான்னு கேட்டா கடைசி வரைக்குமே கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு திட்டம் அவருக்கு சில நேரங்களில் இருந்திருக்க முடியும். அந்த திட்டத்தின் அடிப்படையில் இதை அறிவிச்சிருக்கலாம் என்றதுதான் ஒட்டுமொத்தமா எல்லா செய்திகளையும் வச்சு பார்க்கிற நேரத்தில் நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த 5 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய படைகள் இப்ப கிட்டத்தட்ட அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ஹோமோஸ் நீரிணையை பாதுகாக்கிறது சம்பந்தமா யூகேக்கும் பிரான்சுக்கும் இடையில ஒரு கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இதுல நேரடியாக கலந்து கொள்ள போறது கிடையாதுன்னு சொல்லி ஏற்கனவே பிரான்சும் யூகேயும் அறிவிச்சிருந்தது. ஆனா 2 நாடுகளும் சேர்ந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு கூட்டு திட்ட தயாரிப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் யூகேக்கும் பிரான்சுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கு சொல்லியும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்திருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய 5 நாள் போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு ஈரான் நடத்தி இருக்கிற ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஈரான் 10 மணித்தியாலங்களுக்குள்ள 7 தடவைகள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி இருக்கு. பதிலுக்கு இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி இருந்தது. 50 இடங்கள் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனா ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதலை சமாளிக்க முடியாம இஸ்ரேல் தடுமாறி கொண்டிருக்கு என்றதுதான் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம். இதை இஸ்ரேல் தரப்பும் உறுதி செய்திருந்தது. ஈரானுடைய மிசைல்கள், ட்ரோன்கள் எப்படி விழுந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சம்பந்தமா இஸ்ரேலினுடைய ராணுவம் IDF ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருந்தது. என்ன சொன்னா அயன் டோம் என்றதை வச்சு கொண்டுதான் இஸ்ரேல் எல்லா நாடுகளுக்கும் ஒரு யாருமே தாக்க முடியாது என்ற மாதிரியான பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப மிசைல் தாக்குதல் இருக்க முடியும், ட்ரோன் தாக்குதல் இருக்க முடியும். நேற்று நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அணுசக்தி நகரம் சொல்லப்படுற டிமோனா நகரத்தின் மேல திரும்பவும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. டெல் அவீவ் சொல்லப்படுற இஸ்ரேலினுடைய முக்கியமான நகர பகுதி மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. வழக்கம் போல ஒரு சிலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க சொல்லி இஸ்ரேல் தரப்பு உறுதி செய்திருந்தது. ஆனா வெளிவந்திருக்கிற போட்டோஸ், வீடியோஸை வச்சு பார்க்கிற நேரத்தில் மிகப்பெரிய சேதம், கட்டடங்கள் சிதைவடைஞ்சு போயிருக்கிற காட்சிகள் நேற்றைய நாளிலையும் இன்றைக்கு காலையிலையும் வெளிவந்திருந்தது. இன்றைக்கு காலையில விழுந்திருக்கிற மிசைல்கள் எப்படி விழுந்ததுன்றதை பற்றி இப்ப IDF ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா ஈரான் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஆயுதங்கள், மிசைல்கள், ட்ரோன்கள். செஜில் மிசைல் சொல்லப்படுற, டான்சிங் மிசைல் சொல்லப்படுற மிசைலை அதிகமா ஈரான் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. இது தவிர கொத்து குண்டுகள் பயன்படுத்தப்படுறதும் இஸ்ரேலால சமாளிக்க முடியாம இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ற மாதிரி இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. என்ன சொன்னா அயன்டோமால இது சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தாலும் உடைஞ்சி விழுற சந்தர்ப்பத்தில் கொத்துக்குண்டுகள் சம்பந்தமா எங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. போரை முடிவுக்கு கொண்டு வரது சம்பந்தமா சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தான்ல நடத்தப்படலாம் என்ற செய்தி வெளிவந்ததுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய அரசாங்கமும் அதை உறுதி செய்திருந்தது. என்ன சொன்னா ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு, இதை தவிர மதப்பிரிவுகள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் ஈரானுக்கு வெளியில அதே மதப்பிரிவை சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்கிற ஒரு இடம் சொன்னா பாகிஸ்தான்ல அமெரிக்காவினுடைய எந்த விதமான ராணுவ தளங்களும் கிடையாது. அந்த இடத்தை பேச்சுவார்த்தைக்கு பயன்படுத்த முடியும் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. அதை பாகிஸ்தான் தரப்பும் உறுதி செய்திருக்கு. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், எங்களுடைய நாட்டை நீங்க பயன்படுத்த முடியும் சொல்லி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில 2 பேரும் போன்ல காய்ச்சிருக்கிறாங்களாம், பல சந்தர்ப்பங்களில் காய்ச்சிருக்கிறாங்களாம். இஸ்ரேல் சார்பு ஊடகங்கள் இந்த செய்திகள் பேசப்பட்டிருந்தது. அப்ப முகமது பின் சல்மான் சொன்னாராம், அமெரிக்காவினுடைய ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் இப்போதைக்கு முடிக்கப்படக்கூடாது, இது தொடர்ச்சியா நடத்தப்படணும். ஈரான்ல எங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகும் வரைக்கும் அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடத்தப்படணும், அங்க இருக்கிற உட்கட்டமைப்பு வசதிகள் மேல கூட தாக்குதல் நடத்தப்படணும் சொல்லி சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சில செய்திகள் பேசப்படுது. இஸ்ரேல் சார்பு ஊடகங்கள் இந்த செய்திகள் பேசப்பட்டிருந்தது. இதையும் தாண்டி அமெரிக்காவினுடைய ராணுவம் தரை தாக்குதலை ஈரானுக்குள்ள ஆரம்பிக்கணும் சொல்லியும் ஒரு ரகசியமான ஆலோசனையை முகமது பின் சல்மான் சவுதி இளவரசர் கொடுத்திருக்கிறார் சொல்லியும் தங்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான் என்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. என்ன சொன்னா எப்படியுமே சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு கிடையாது. 2 நாடுகளுக்கும் இடையில ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, மத பிரிவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கு. இதுக்கு முதல்ல நாங்கள் அதை பற்றி கதைச்சிருக்கிறோம். இன்னொரு பக்கம் கட்டாரை பொறுத்த வரைக்கும் கட்டாருடைய அமைச்சர் இன்றைக்கு நடத்தின ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார், இந்த போர் நிலைமையை பொறுத்த வரைக்கும்
ஒரு சமாதான முயற்சியில் வந்து கட்டார் இடைத்தரகரை இதுவரைக்கும் ஈடுபட்டது கிடையாது. இப்போதைக்கு அதுக்கான சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லி அப்போ கட்டாருடைய மத்தியஸ்தம் வந்து இந்த போரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. கட்டார் மேல தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. கடந்த ஒரு சில நாட்களை பொறுத்த வரைக்கும் கட்டார் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து ஓரளவுக்கு குறைவடைஞ்சிருக்கு. எச்சரிக்கைகள் விடுக்கப்படுறது, அலர்ட் கொடுக்கப்பட்டது குறைவடைஞ்சிருந்தாலும் அதனுடைய அர்த்தம் வந்து கட்டார் மேல தாக்குதல் நடத்தப்படாமல் இருக்கு என்றதை கருத முடியாதுன்னு சொல்லியும் கட்டார் அமைச்சர் வந்து இன்னைக்கு நடத்தின ஒரு ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். கட்டார்ல வந்து அதிகமான சேதம், எல்என்ஜி கட்டமைப்புக்கும் சேதம் ஏற்பட்டிருந்தது. அது சம்பந்தமா மதிப்பீடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. கட்டாருடைய எரிசக்தி நிறுவனத்தினுடைய அரச நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார், இப்ப ஹோமூஸ் நீரிணையை வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்துறத கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி அவர் பயன்படுத்துற ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவையான ஆக்சிஜன் ஓடிக்கொண்டிருக்கிற குரல் வலையை நசுக்கிற மாதிரியான ஒரு செயற்பாட்டில் தான் ஈரான் ஈடுபட்டு கொண்டிருக்கு. எந்த காரணத்தை சொல்லியும் இதை வந்து நியாயப்படுத்த முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு கருத்தண்டை நாளில் சொல்லியிருந்ததும் பார்க்க முடிஞ்சது. ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் ஒரு சில மத்திய கிழக்கு நாடுகள், அரபிய நாடுகள் வந்து ஈரானுக்கு எதிரான கடுமையான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு என்ற மாதிரி தான் இந்த செய்திகளை வச்சு பார்க்குற நேரத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் பாகிஸ்தானில் வந்து இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் என்ற செய்தி வெளிவந்ததுக்கு பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு இடையிலேயும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு என்ற செய்தியை வந்து இந்திய தரப்பு வெளியிட்டிருந்தது. இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு பதிவை போட்டு சொல்லியிருந்தார், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எனக்கு ஃபோன் பண்ணினார்னு சொல்லி. இந்த முயற்சி வந்து முதல்ல முன்னெடுக்கப்பட்டது. இந்தியா வந்து அமெரிக்காவை தொடர்பு கொள்ளாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தான் எங்களை தொடர்பு கொண்டார். ஹோமோஸ் நீரின பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த போர் சம்பந்தமாகவும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கிறோம் சொல்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து சொல்லியிருக்கிறார். சொன்ன பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட இருக்கின்ற செய்திகள் வெளிவந்திருக்கிற பின்புலத்தில் வந்து இந்தியா இதுக்குள்ள வந்து எப்படியுமே தலையிடுறதுக்கு முயற்சி எடுக்கும் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் அந்த செய்தி வெளிவந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்தியா தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஒரு செய்தி இன்னைக்கு வெளியிடப்பட்டிருந்தது. உள்ள ரெண்டு பேருக்கு இடையிலையும் நெருக்கமாக பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள் பற்றின இந்த விதமான தகவல்களும் தெரியாது. எதிர்வரப்போற ஒரு சில நாட்கள்ல என்ன நடக்கும் என்றதை வந்து யாராலையும் ஊகிக்க முடியாது. என்ன நடக்கும் என்றதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.